ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கோடா, அது கூடவே ஒரு பாலடை பாயாசம். இத வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த பக்கோடா செய்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு நாம உளுந்த ஊற வச்சுக்கலாங்க. இந்த உளுந்து ஊறுற கேப்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம பாயாசத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அதுபோல இந்த பக்கோடாக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டபுள் ஹார்ஸோட இன்ஸ்டன்ட் பாலடை பாயாசம் மிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேங்க. இது ஃபுல்லாவே நான் யூஸ் பண்ணலங்க. 3 பேருக்காக தான் செய்ய போறேன். அதனால கொஞ்சமா மட்டும் எடுத்திருக்கேங்க. இன்னும் 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணலாம். இதுக்கு 2 டம்ளர் பால் எடுத்துட்டு, அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அவ்வளோதான். வேற எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல. அதிலேயே சுகர் எல்லாமே இருக்கும். உளுந்து 1/2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ உளுந்து கூட கொஞ்சமா உப்பு, லைட்டா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துருக்கேங்க. மாவு உங்களுக்கு கெட்டியா இருந்ததுன்னா லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச உளுந்து மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, இது கூட கொஞ்சமாக சீரகம், மிளகு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே அரிசி மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் உப்பு ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கிட்டேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதுங்க. நம்மளோட பக்கோடா ரெடி ஆகிடும். இதை எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வடை மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்சதான் நான் குட்டி குட்டி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துட்டேங்க. இதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொரிக்கிற எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதில் ஃப்ரை பண்ணினேங்க. அதனால ஒரு 3 to 4 டைம்ஸ் போட்டு எடுக்க வேண்டியதாக இருந்தது. இது போட்டு முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.